Hi friends, வணக்கம். இது 11th கேட் தமிழ் மோட்டார் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய பிராண்ட் டூ வீலர் பிராண்ட்ஸ் வெஹிக்கிள் வித்துறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸுமே இப்போ வரக்கூடிய சென்சார் வாகனங்களில் ஒரு யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த வண்டி ஓடணும், ஸ்டார்ட் ஆகணும்னாலே ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ண மாதிரி இருக்குது. அந்த கேட்டகரியில் பார்த்தா இது ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 110 இரண்டுலேயுமே இந்த மாடல் வருது. இது இல்லாமல் ஹீரோ ப்ளஷர், ஹீரோ ஸ்ப்ளெண்டர் அது போன்று ஒரு சில வாகனங்களில் இந்த பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அப்படி ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்லோ ஸ்பீடு நிற்காது, டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஒருவேளை ஸ்லோ ஸ்பீடு நின்னால் அளவுக்கு அதிகமாக வேகமாக சுற்றும். நீங்கள் ஸ்டாண்ட் அவுட்டை இறக்கணுட்டே வண்டி இழுத்துட்டு போகிற மாதிரியான வேகத்தில் சுற்றும். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட்டில் தான் பிரச்சனை. இதை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, பழைய மாடல் வாகனங்களில் கார்புரேட்டர் இருக்கும். அந்த கார்புரேட்டர் செய்யக்கூடிய வேலையில் பாதி வேலையை இந்த த்ராட்டில் பாடி செய்யுது. பிரச்சனை இங்கே தான் வருது. இந்த த்ராட்டில் பாடியை அப்படியே விட்டுருந்தால் கூட ஒரு 2000-3000 வாங்கிடலாம். பிராண்டுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தால் அதில் வைக்கக்கூடிய சென்சார் 1-2 சென்சார் வந்து அங்கே தான் வைக்கணும். ஆனால் தேவையில்லாமல் இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ECUவையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா த்ராட்டில் பாடியில் வச்சிடுறாங்க. அப்படி வைக்கப்பட்ட ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்டார்டிங் ட்ரிபிள் ஸ்லோ ஸ்பீடு ஆடலை. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த த்ராட்டில் பாடியை நம்ம பிரித்து மேனுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி அதை வந்து ரீஒர்க் பண்ணுறோம். இந்த த்ராட்டில் பாடியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வண்டிக்கு 8200 வருது. அந்த செலவு செய்யாமல் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அந்த த்ராட்டில் பாடியிலே ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ECU போயிடுச்சா அப்படின்னா ECU போல வண்டியை மல்லு கட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நல்லா போகும், மைலேஜ் எல்லாம் வரும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது தான் அங்கே பிரச்சனை. அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்லோ ஸ்பீட் ஆடுறது தான் பிரச்சனை. அதைத்தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மிக முக்கியமான விஷயம், எனது நண்பர் திரு ரஹமத், சென்னை ரஹமத், அவங்களும் இதே போல் ஒரு வீடியோ ஒரு சில வருடங்கள் போன வருடமோ அதில் முதல் வருடமோ பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ கூட எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இருக்குது அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜூபிட்டர் த்ராட்டில் மவுண்டட் ECUவோடு சேர்த்தே த்ராட்டில் பாடி வர டைப்பு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, திடீர்னு ஸ்டார்ட் ஆகும், திடீர்னு ஆஃப் ஆகிடும், ஸ்லோ ஸ்பீட் நிற்காது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆக்சிலேட்டர் பிடிச்சிருக்க வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம், விட்டோ டக்குன்னு ஆஃப் ஆகிடும். அப்புறம் அப்படின்னா இந்த த்ராட்டில் பாடி அவுத்து IACV வால்வை டம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு ஏர் கொடுக்க போகிறோம். இதில் வந்து IACV வால்வு இந்த த்ராட்டில் பாடியோடு வரக்கூடிய ECUவோடு வரக்கூடிய த்ராட்டில் பாடியில் ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு வந்து அப்பப்போ ஓப்பன் ஆகுது, அப்பப்போ ஸ்டக் ஆகிடுது. அதுதான் பிரச்சனை. அதை எப்படி என்ன பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். த்ராட்டில் பாடி அவுக்கிறதுக்கு முதல்ல இந்த இப்போ மார்க் பண்ணி காட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிளிப்பை ப்ரெஸ் பண்ணி இந்த வயர் பஞ்சை அவுத்து எடுத்துணும். அடுத்தது இப்போ மார்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய 8ஆம் நம்பர் போல்டு, இது மாதிரி மேலே ஒரு போல்டு இருக்கும், அடியில் ஒரு போல்டு இருக்கும். ரெண்டையும் அவுத்துட்டிங்க அப்படின்னா த்ராட்டில் பாடி தனியாக வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர் ஓஸ், கார்புரேட்டரில் வரக்கூடிய ஏர் ஓஸையும் ஆக்சிலரேட்டர் கேபிளையும் அவுத்தா த்ராட்டில் பாடி தனியாகவே கையில் வந்துடும். இந்த த்ராட்டில் பாடி அவுத்துட்டோம், இப்படி தான் இருக்கும். அவுத்து வயசில் பிடிச்சிருக்கோம். இப்போ மார்க் பண்ணி காட்டக்கூடிய இடம் தான் IACV வால்வு வரக்கூடிய அதனுடைய 2 டம்மி. இது வழியாக தான் ஏர் உள்ளே போகுது. இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ட்ரில் பண்ணி ஒரு டம்மியை எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் பண்ணி ஏரை வந்து உள்ளே போகாமல் லாக் பண்ண போகிறோம். இந்த டம்மியோட சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 6 mm அல்லது 8 mm தான் அதனுடைய டயாவே இருக்கும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 mm ட்ரில் தான் இறக்குறேன். இறக்கிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பி எடுத்தோம்னா இந்த டம்மி பீஸ் வெளியில் வந்துடும். அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கையில் இருக்கிற டம்மி அதில் ஒரு சென்டராக ஹோல்ஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தால் அந்த த்ராட்டில் பாடியிலிருந்து டம்மியை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கான அந்த ஹாலோ ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த ஹோல்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு போல்டு டஃப்லான் டேப் போட்டு ஒரு போல்டு போட்டு அதில் ஏர் போகாமல் லாக் பண்ண போகிறோம். இது வந்து இங்கிருந்து உள் சைடு வரைக்கும் இதில் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து த்ரூ ஹோல்ஸாக இருக்கும். இதை தான் நம்ம அடைக்கணும். ஒரு M8 போல்டு எடுத்துக்கிறோம், 1 inch போல்டு. 1 inch போல்டில் 20 mm அதை கட் பண்ணிவிட்டு அதில் டஃப்லான் வந்து நல்லா டைட்டாக சுற்றிருக்கோம். இந்த போல்டு இப்போ நம்ம மார்க் பண்ணக்கூடிய அந்த ஹோல்ஸில் உள்ளே லாக் பண்ணிங்க அப்படின்னா, லாக் பண்ணி ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டைட் ஆகி லாக் ஆகும். 3 அல்லது 2 முறைக்கு மேலே அது வந்து லாக் ஆகும். இதை லாக் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம த்ராட்டில் பாடியில் இந்த IACVக்கான ஒரு போர்ட்டை அடைச்சிட்டோம். அதே மாதிரி நான் ஷார்ட்டாக 20 mm அப்படின்னு சொன்ன காரணம் என்னென்னா, இந்த த்ராட்டில் பாடியோட மவுண்டிங் போல்டு 8 mm போல்டுன்னு ஆரம்பத்தில் சொன்னோம். அந்த போல்டு உள்ளே போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அதை 20 mm மட்டும் இது பண்ண சொன்னோம். பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுற இடத்துல தெரியும்.
இப்போ த்ராட்டில் பாடி ஆல்டர் பண்ணி மாட்டிட்டோம். இப்போ எக்ஸ்டர்னலாக ஏர் கொடுக்க போகிறோம் அப்படி சொல்லிடணும். எக்ஸ்டர்னலாக என்ன பண்ண போகிறோம், இன்ஜினுக்கு நம்ம ஏர் கொடுக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது ஒரு சக்ஷன் லைன் எடுத்திருக்காங்க. இந்த லைன் பார்த்தா இங்கே போகுது. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி ஒரு டீ ஜாயிண்ட் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் இதில் பண்ணக்கூடிய ஆல்ட்ரேஷன். இவ்வளோ தான். அதே போல் ஒரு டியூப், ஒரு பெட்ரோல் டியூப் எடுத்திருக்கேன். பெட்ரோல் டியூப் டிப்பில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் நெட்டை டைட் பண்ண இந்த ஹோல்ஸ் வந்து கம்மியாகும். இதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஜஸ்ட்டு இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த டியூப் அதில் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த எண்டை தூக்கி ஏர் ஃபில்டரில் ஹோல்ஸ் போட்டு இந்த சைடு ஏர் ஃபில்ட்ரு வந்து இந்த சைடு வந்து ஃபில்டர்டு ஏர் இது உள்ளே போட்டுடணும். இவ்வளோ தான் வேலை. வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லோ ஸ்பீடு தெளிவாக ஓடிட்டுருக்கு. இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ண ஸ்லோ ஸ்பீடு கம்மியாகிறத நீங்கள் பார்க்கலாம். கம்மியாகிடுச்சு. இப்போ ஆஃபே ஆகிடும் பாருங்கள். அவ்வளோதான், ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மேனுவலான ஐடியல் ஏர் கண்ட்ரோல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா ஏர் ஃபில்டரில் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் எடுத்து ஏர் ஃபில்டரோட இந்த சைடு உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வேலை. உங்களுக்கு ஏர் ஃபில்டரை வந்து கட் பண்ண வேணாம் அப்படி யோசித்தால் இந்த மேனிஃபோல்டில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஸ்லீவ் இறக்கியிருக்கேன். அதிலிருந்து ஒரு டியூப் எடுத்து ஏர் ஹோஸ்லேயே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உள் சைடில் விட்டுட்டோம். ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஸ்லோ ஸ்பீட் ஆடுது. வண்டி ஸ்டார்டிங் லெவல் கிடையாது, ரேஸ் ஆடுறது கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. நன்றி.